अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 13 2026 வியாழக்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 28ஆம் திருநாள், ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி, பிரதமை திதி, தனுர் ராசி அல்லது தனுர் லக்னம். அதுலேயும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டிரம். சிறிதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இந்த நாள் எல்லாத்துலேயுமே பெரிய அளவுக்கு வெற்றி மேன்மை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் யார் யாருக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக கடகம், விருச்சிகம், மீனம், மகரத்துக்கு யோகமான நாள். பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றம், பேச்சினால் ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள். மிதுனம், துலாம், கும்பத்திற்கு இருக்க போகிறது அமோகமாக இருக்குது, தைரியமாக இருக்கலாம். மேஷ ராசி, இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி பெறும், ஜெயம் ஏற்படும், மன சந்தோஷம், எடுத்த காரியங்களை வெற்றி பெறுவது, வீடு அல்லது வண்டி வாகனங்கள் மாற்றம், ஒரு சில பேருக்கு ஆர்டர் குவியறது, ரொம்ப சந்தோஷமா மிகப்பெரிய ஏற்றமா இருக்க போகிறது. கொஞ்சம் உங்களுடைய அக்ரெசிவ்னஸை மட்டும் கம்மி பண்ணுவீங்க, நீங்களே கம்மி பண்ணுவீங்க. மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது. மெயினா விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டு மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் அபாரமான முன்னேற்றம், தன பிராப்தங்கள் அருமையா கைகூடி வருவது. பொருளாதாரத்துல மட்டும் கிடையாது, மெயின் விஷயம் நல்ல பேர் வாங்குவது, ஆடம்பரமா சந்தோஷமா இருக்கிறது. எல்லா விஷயங்களும் நமக்கு ஏற்பவாறு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சரி, நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க வேணுகோபால சுவாமியை வழிபாடு செய்வர், ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சர்வசாதாரணமா நடக்கும். யாரு மூலியமாவும் எதுக்காகவும் கவலையே படாம ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியா பண்ண முடியும்னா அது உங்களால மட்டும்தான் பண்ண முடியும். அவ்வளவு அளவுக்கு நீங்க வெற்றியை குவிக்கக்கூடிய நாளா இருக்க போறது. பயங்கரமான சந்தோஷத்தை பார்க்க போறீங்க. ஒரு சில பேருக்கு குடும்பத்துல நடக்காத பல காரியங்கள் ரொம்ப ஈஸியா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாற்று பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்துல அபாரமான முன்னேற்றம், எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவது, மன நிறைவு கொடுக்கிறது, மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கிறது. ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிச்சீங்க, அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்குங்கிற ஒரு ஒரு கண்டென்ட் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. மெயினா திருப்தியும் நிறைய இருக்கும். தேவையான விஷயங்கள் எல்லாமே கரெக்டா முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமா மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயத்த விற்க வேண்டிய நிலைமை, விற்பனை செய்யக்கூடிய எது ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு நல்லபடியா செட் ஆகும். இது யாருக்கும் முடியலன்னா கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியா செட் ஆகும். மனக்கவலைகள் இருக்காது, எந்த விதத்துலயுமே டென்ஷன் இருக்காது. எந்த விஷயத்த டார்கெட் பண்ணீங்களோ அந்த விஷயம் டக்குன்னு முடியும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வித்யாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டரம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெருமையாக இருக்கிறது, பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கிறது, பக்குவமாக ஒரு காரியத்தை செயல்படுத்துவது, நண்பர்களோட ரொம்ப ஜாலியா சந்தோஷமாக இருக்கிறது,
எல்லாமே நமக்கு சார்ந்து, நம்மை சார்ந்து ரொம்ப ஒரு ஈஸியா நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாந்திரம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றம், நல்ல பணவரவுகள், தீர்க்கமான பல விஷயங்கள் சாதகமாக நடக்கிறது. மிக முக்கியமா இன்றைய நாள் நெறைய பேருக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அழகு சாதனம் சார்ந்த விஷயங்கள்ல இல்லைன்னா யாரெல்லாம் மெயினா மீடியால இருக்கீங்களோ நெறைய மாற்றங்கள் கொடுக்கும். பொன்னான வாய்ப்புகள் தேடி வரும். கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி மெயினா எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்குலாம் இன்றைய நாள் பெரிய சந்தோஷத்த கொடுக்கும். இன்ஃபாக்ட் இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் பெண்களால் ஒரு அதிர்ஷ்டம் காத்துன்னு இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக அலமேலு மங்கத் தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். தெய்வ அனுகிரகம் முழுக்க இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பொருளாதாரத்துல அபாரமான ஏற்றம். லக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும். மற்றவங்களுக்கு அடிக்கிற லக்கோட உங்களுக்கு பயங்கரமான அடிக்கும். அதாவது பெருசா மச்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு பயங்கரமான சந்தோஷத்தை அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள். எதுக்காகவும் யாருக்காகவும் கவலையே கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த பிளான் பண்ணீங்கன்னா போறோம், பண்ண மாதிரி நடக்கும். அந்த அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமா சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான வெள்ளை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பொதுவாவே சங்கடங்களை போக்கும், சங்கடங்களை தீர்க்கும். எந்த விஷயத்த ரொம்ப ட்ரை பண்ணி நடக்காம தள்ளி போயிட்டு இருக்கோம், அந்த விஷயம் பட்டு நடக்கும். எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப சூப்பரா இன்றைய நாள் எல்லாத்துலயுமே சமர்த்தியமா ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டரும் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும், மனக்லேசங்கள் நிவர்த்தியாகும். எந்த விஷயத்தையுமே தள்ளி போகாம ஒரு விஷயத்த அப்படியே உட்காந்துடுறது, பர்ஃபெக்டா ஜெயிக்கிறது. இந்த மாதிரி எல்லாமே நமக்கு சார்ந்து, நம்மை சார்ந்து அற்புதமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. எதனாலையும் யாருக்காகவும் டென்ஷன் கிடையாது. மெயினா அறிவு கூர்மையும் நல்லா இருக்கும். ஆக்கர்ஷண சக்தியும் அதிகரிக்கக்கூடிய தெய்வ கடாட்சம் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி நாட்கள் பொதுவாகவே சாதகமா அமையும். உங்களுக்கு அது நிறைய இருக்கு. நீங்க நல்லா இருப்பீங்க. அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினா ஸ்ரீவித்யா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். எதுக்காகவும் தடை இருக்காது. பயங்கரமான உழைப்பு, அதற்கேற்ற ஊதியம். யாருக்கெல்லாம் எதிரி இல்லையோ அவங்கெல்லாம் வேஸ்ட். இந்த நாளை பத்தி எதிரி இருக்கிறவன் நல்லா மேல வருவான். ஏன்னா அவங்க தான் நமக்கு போராட கத்துக் கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் சண்டை போடணுங்கிற எண்ணத்தை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்றங்களும் பயங்கரமான ஆசீர்வாதமும் இருக்கக்கூடிய நாளா இருக்க போறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு, மனை, வாகனங்கள், கட்டிடங்கள், கடன் அடைகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எதுவுமே யாருக்காகவும் நடக்கலைன்னா உங்களுக்கு நடக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. எல்லா விஷயத்தையுமே சாமர்த்தியமா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள், நிறைய நன்மைகள் மட்டும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி நிறம் பிங்க் நிறம். சரி, இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி ஒவ்வொன்றோன்னு கொண்டு தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.